ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கிட்டேன். அதில் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கலருக்காக, அப்புறம் மசாலா பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு மசாலா, மிஸ்ஸி மசாலா அப்படின்னு சொல்லி விற்கும். அதை வந்து ஒரு ஹாஃப் பேக்கெட் போட்டு அதிலே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெப்பர், உப்பு எல்லாமே இருக்கும். ஸோ அதை மட்டுமே போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 ஆனியன் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேப்சிகம், பெரிய கேப்சிகம் ஒன்று நீட்டாக அரிஞ்சு வச்சுக்கணும். பூண்டு வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சமாக பொடியாக நறுக்கிட்டு, முட்டைகோஸ் ஒரு பாதி முட்டைகோஸை வந்து நீட்டாக நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணுறவங்க டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். பட் டீப் ஃப்ரை வந்து நல்லது கிடையாது. ஸோ அதனால் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். கொஞ்சமாக ஆயில் விட்டு சிக்கனை வந்து அந்த ஆயிலே வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா வெந்து வரட்டும். நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். ஏன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம், இந்த மசாலா ஒட்டாமல் நல்லா குக் ஆகி வரத்துக்கு. நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் சிக்கனை. இப்போது ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு ஆயில். ஃப்ரைட் ரைஸ்க்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாகவே தேவைப்படும். கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும். அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை ஆட் பண்ணி நல்லா ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரையும் ஃப்ரை பண்ணணும். கடைகளில் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து ஹை ஃப்ளேமில் செய்வாங்க. கொஞ்சம் ஆயில் நிறைய ஊற்றுவாங்க. ஸோ அந்த ஃப்ளேமில் வெஜிடபிள்ஸ் வந்து சீக்கிரம் குக் ஆகிடும். ஃபுல்லாகவும் குக் ஆகாது, பட் அந்த ரா டேஸ்ட் வந்து இருக்கணும். வீட்டில் என்னும்போது நம்ம கொஞ்சம் நல்லா வெந்து சாப்பிட்டா தான் நல்லா நம்மளுக்கு டைஜஷன் ஆகும். ஸோ நல்லா பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரை பண்ணியிருக்க சிக்கனை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். முழுசாக போட்டோன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு சாப்பிடும் போது நல்லா இருக்காது. குட்டி குட்டியாக கட் பண்ணோன்னா ஃபுல் ரைஸ்லேயுமே நல்லா மிக்ஸ் ஆகும். சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ஒரு பைட்டுக்கும் சிக்கன் பீஸ் வரும். இப்போ ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் அப்புறம் முட்டைகோஸ் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்புறமா நம்ம என்னென்ன ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லைட்டாக வந்து வெஜிடபிள்ஸ் வந்து சால்ட்டில் குக் ஆகணும். வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்து வரணும் இல்லைங்களா. லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி எக்கும் போடுவாங்க. அதனால் எக்கு வந்து நம்மளுக்கு எத்தனை முட்டை உங்களுக்கு தேவையோ ரைஸுக்கு தகுந்த மாதிரி அத்தனை எக்கை வந்து நம்ம ஸ்க்ரம்பிள் பண்ணி பொடி மாஸ் மாதிரி பண்ணி அதில் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. நான் ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். நல்லா வந்து நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இதானதுக்கப்புறமா நல்லா உதிரியாக பொடி பொடியாக வரணும் எக்கு. நல்லா வெந்து வந்ததும் அதுக்கப்புறம் லைட்டாக உப்பு, கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டையிலையும் கொஞ்சம் சால்ட் இருக்கணும். நம்ம ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ்க்கு சால்ட் போட்டிருக்கோம். ரைஸ் ஆட் பண்ணும் போது நம்ம சால்ட்டு வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். முட்டை வந்து ஸ்க்ரம்பிள் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் குக் ஆகிடுச்சு இல்லையா. நம்ம வந்து ரைஸை வந்து வடித்து ஆற வச்சுக்கிட்டு ரைஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ குவான்டிட்டியோ அதுக்கு தகுந்த மாதிரி ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்பைசஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ணல இல்லையா. ஸோ அதனால் சாஸஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் எப்பயுமே கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து ஜிஞ்சர் கார்லிக் சாஸு, இதையும் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணோன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட இல்லைனாலும்
ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோயா சாஸு டொமேட்டோ சாஸ் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ரைஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, பிளெண்ட் ஆகி வரணும் நல்லா. அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரம்பிள் பண்ணி வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க குட்டி குட்டி பீசஸ் சிக்கனையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சால்ட் பத்தலை அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சாஸில் ஆல்ரெடி சால்ட் அந்த கண்டென்ட் இருக்கும். நம்ம முன்னாடியே போட்டுட்டோன்னா ரொம்ப உப்பு கரிக்கும், சாப்பிட முடியாது. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா, சூப்பராக வீட்டிலே ஃப்ரைட் ரைஸ் ஆயில் கம்மியாக நல்லா ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டூ சப்ஸ்கிரைப் திவ்யாஸ் டைரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.